Hi everyone, welcome to SR Academy. திறன் ஒர்க் புக்கில் ஒவ்வொரு லெசனாக பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது திறன் மேத்ஸ் ஒர்க் புக் இங்கிலீஷ் மீடியம் 8th லெசன் டிவிஷன் அண்ட் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் HCF டிவிஷன் வகுத்தல். இதில் ஒவ்வொரு கணக்காக நம்ம போட போகிறோம். ஃபைண்ட் த கோஷன்ட் அண்ட் ரிமைண்டர். 32வை 4ஆல் டிவைட் பண்ண போகிறோம். ஸோ 32வை உள்ளே எடுத்துக்கிறோம். டிவைடிங் நம்பர் 4 இங்கே எடுத்துக்கிறோம். நம்ம 4 டேபிள் இப்போ சொல்லணும். 4 டேபிள் சொல்லும்போது 8 4s are 32. ஸோ நம்ம இங்கே 8 ரைட் பண்ணிவிட்டு இங்கே 32வை எழுதுகிறோம். அடுத்தது மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணால் 0 ஆகிடுது. அதுக்கு அடுத்தது இறக்கிறதுக்கு எந்த நம்பருமே இங்கே இல்லை, அதனால் கணக்கு முடிஞ்சு போகுது. ஸோ கோஷன்ட் எது அப்படின்னா 8 and remainder is 0. இதான் நாம் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது 45 divided by 3. ரொம்ப ஈஸி. எப்படி சார்? 3 டேபிள் சொன்னாலே நமக்கு தெரிஞ்சிடும். 15 3s are 45. ஓகேங்களா? சரிங்க சார், இது எனக்கு அந்த அளவுக்கு போட தெரியாது அப்படின்னா நீங்கள் முதல்ல 4 எடுத்துக்கிறோம். 4ல் 1 time 3 அடங்கும். ஸோ 1 time போட்டால் 1 3 is 3, ரிமைனிங் 1 அண்ட் 5ஐ ப்ராட் டவுன் பண்ணால் 15. ஸோ இப்போ 5 3s are 15 எழுதியாச்சு. இஸ் ஈக்குவல் டு 0. கோஷன்ட் 15 அண்ட் ரிமைண்டர் 0. இதுதான் ஆன்சர். அடுத்தது ஃபைண்ட் த கோஷன்ட் அண்ட் ரிமைண்டர். 28 divided by 2. ஸோ 28ஐ 2ஆல் டிவைட் பண்ணணும். எப்பயுமே 2ஆல் டிவைட் பண்ணணும் அப்படின்னா அதில் பாதி எடுத்து எழுதினால் போதுமானது. அதான் ஆன்சராக இருக்கும். ஸோ 28 எழுதிட்டேன். 28ஐ 2ஆல் டிவைட் பண்ணும் பொழுது 1 2 is 2. ஸோ மைனஸ் பண்ணுறேன், 0 வருது. அடுத்ததை இறக்குனா 8. 4 2s are 8, ரிமைண்டர் 0. சார், போட்ட கணக்குலெல்லாம் நமக்கு ரிமைண்டர் 0வே வருதே, அப்போ நமக்கு வேறு ரிமைண்டரே வராதா அப்படின்னா அடுத்தது கட்டாயம் வரும். ஸோ இதே போல் இந்த 4th சம்மையும் நான் போட்டிருக்கேன் பாருங்கள். உங்களுக்கு வீடியோவை எந்த இடத்துல பாஸ் பண்ணணுமோ அங்கே பாஸ் பண்ணிவிட்டு காப்பி பண்ணுங்கள். அடுத்து இந்த கணக்கெலாம் பாருங்களேன். இதில் ரிமைண்டர் வர மாதிரி கணக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த கணக்கு போட போகிறோம். 140 divided by 6. முதல்ல 140ல் 6ஆல் நம்ம டிவைட் பண்ணணுமா? 14 மட்டும் எடுத்துக்கணும். ஏன்னா 1ல் 6 அடங்காது, அதனால் 14 எடுத்துக்கிறோம். 2 6 are 12. ஸோ ரிமைனிங் 2. அடுத்து 0வை கீழே கொண்டு வரோம். இப்போ 3 6 are 18, ரிமைனிங் 2. ஸோ கோஷன்ட் 23 அண்ட் ரிமைண்டர் இஸ் 2. அதே போல் 175 டிவைடட் பை 8. ஸோ 175 உள்ளே போட்டுட்டு 8ஆல் டிவைட் பண்ணுறோம். 2 8s are 16, ரிமைனிங் 1. 5ஐ ப்ராட் டவுன் பண்ணுறோம். 1 8 is 8, ரிமைனிங் 7. ஸோ ரிமைண்டர் 7 அண்ட் கோஷன்ட் இஸ் 21. இந்த கணக்குகளை நீங்கள் பார்க்கலாம். ரிமைண்டர் நமக்கு வருது. அங்கெல்லாம் 0 மட்டும்தான் வந்தது. இந்த கணக்குகளில் நமக்கு ரிமைண்டர் வருது. அதே போல் இந்த கணக்குகளையும் போட்டிருக்கோம். இங்கே பாருங்கள், ஒரு 0 சேர்த்துக்குங்க. இது கோஷன்ட் வந்து 20. இப்போ நம்ம 3ஐ கொண்டு வரும் பொழுது அது 9ல் எத்தனை தடவை அடங்குதுன்னா 0 டைம் அடங்குதுன்னு அர்த்தம். அப்படி போட்டால் தான் அது ஆன்சர். இது தப்பாக போட்டிருக்காங்க. கோஷன்ட் 20 தான் சரியான விடை. தேவைப்படுற இடத்துல வீடியோவை பாஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஃபேக்டர்ஸ். இந்த ஃபேக்டர்ஸ்னால் இப்போ பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் த ஃபேக்டர்ஸ் ஆஃப் 20 ஆர். ஓகேங்களா? இது வந்து இந்த 20 எந்த டேபிள்லாம் வருமோ அதுதான் ஃபேக்டர்ஸ். அல்லது இந்த 20ஐ எந்த நம்பரால் டிவைட் பண்ணும்போது மீதி 0 வருதோ அதுதான் ஃபேக்டர்ஸ். ரிமைண்டர் வந்து 0வாக இருக்கணும். ஸோ 20 எந்த ஒரு நம்பராக இருந்தாலும்
1 இஸ் a ஃபேக்டர். ஏன்னா 1 டேபிளில் எல்லா நம்பருமே வரும். ஸோ 1 எழுதிடுங்க. 2 டேபிளில் வருமா? வரும். 3 டேபிளில் 20 வருமா? வராது. அப்போ நம்ம ஆன்சரில் 3ன்னு எழுதக்கூடாது. அப்புறம் 4 டேபிளில் வரும். அடுத்து 5 டேபிளில் 10, அப்புறம் 20. ஸோ இதெல்லாம் 20யோட ஃபேக்டர்ஸ். அடுத்தது the factors of 36 or 36 எந்த டேபிளெல்லாம் வரும்னு கேட்குறாங்க. இங்கே ஆன்சர் எழுதியாச்சு. 1, 2, 3, 4, 6, 9, 12, 18 and 36. இதுதான் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் என்ன சார்? அடுத்து the HCF of 15, 25 is. சார் 15க்கும் 25க்கும் HCF கேட்குறாங்க சார். நாம் இதை டானாவகத்தில் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ 15க்கும் 25ம் ஒரே டேபிளில் வருமா? இதுதான் ஃபஸ்ட்டு கேள்வி. ஆமாம் வரும். அப்படின்னா எந்த டேபிள்? 5th டேபிளில் வரும். 3 5s are 15, 5 5s are 25. இப்போ 3யும் 5ம் இருக்கு இல்லையா, இது ஒரே டேபிளில் வருமா? ஆமாம் சார், 1வது டேபிளில் வரும் சார் அப்படின்னு சொல்லாதீங்க. ஏன்னா நம்ம HCF கண்டுபிடிக்கும் போது 1 டேபிளை விட்டுட்டு 2 டேபிள்லேருந்து கால்குலேட் பண்ணுங்கள். ஸோ இதுக்கப்புறம் இது ரெண்டும் ஒரே டேபிளில் வராது. அப்போ கணக்கு இத்தோட முடிஞ்சு போகுது. இங்கே என்ன இருக்குதோ அதுதான் ஆன்சர் 5. HCF ஆஃப் 5 and 9. சார் என்ன சார் இது புது கணக்காக இருக்குது அப்படின்னு தானே கேட்டீங்க. இப்போ பாருங்கள், 5ம் 9ம் ஒரே டேபிளில் வருமா? வராது சார். அப்படின்னா 1 தான் ஆன்சர். 1 டேபிளில் மட்டும்தான் வருது, அதனால் 1 தான் ஆன்சர். ஸோ அதோட முடிஞ்சு போகுது. இந்த பாடம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லா பாடத்தோட ஆன்சர்ஸும் வேண்டுமா? அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கமெண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். ஃபஸ்ட் கமெண்ட்டில் உங்களுக்கான லிங்க் இருக்குது. இதில் திறன் ஒர்க் புக்கு தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ், தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் எல்லாத்துக்குமே ஆன்சர்ஸ் இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.